COA Computer on Office Automation. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. Computer is an electronic device that can receive a set of instruction or program or any other information. It stored and process the data and produce the output. It work under the direction of detailed stored program of instruction. இதுதான் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து ஏன் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க இங்கே டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் ரெண்டு விதமான கரண்ட்டு, ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்க ஒன்று, இன்னொன்று டிசி கரண்ட் சொல்லுவாங்க. ஏசி கரண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட் கரண்ட், டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட். ஏசி கரண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வீட்டில் எறிகிற லைட்டு, டிவி, ஃபேன், அந்த மோட்டார் ஐட்டம் எல்லாமே வந்து ஏசி கரண்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அதில் ரன் ஆகிற டிவைஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கல் டிவைஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டரில் நம்ம டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறதுனால இது எலக்ட்ரானிக் டிவைஸ். ஏன் வந்து டிசி கரண்ட்டை நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும்? கம்ப்யூட்டருங்கிறது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். டேட்டா தான் இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதை மாடிஃபை பண்ணுறோம், வேணும்னா டெலீட் பண்ணுறோம். அந்த ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால டேட்டா லாஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ஏசி கரண்ட் வந்து வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன வோல்டேஜ் மாறும்னாக்க அதோட கரண்ட் வந்து 230 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டிசி கரண்ட்டில் நம்ம என்ன இன்புட்டு அவுட்புட்டு கொடுக்குறோமோ அந்த வோல்ட்டுங்கிறது மாறாது. மாறாத இருக்கிறதுனால தான் நம்ம கம்ப்யூட்டர் அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் வராது. சரிங்களா? ஏன் டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணணும்னு காரணமும் இதுதான். வோல்டேஜ் மாறாமல் ஒரே மாதிரியான வோல்டேஜ் நம்ம டிவைஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடும். இதில் 1 மார்க் எப்படி கேட்பாங்கனாக்கா கம்ப்யூட்டர் ஆன் என்ன டிவைஸ்ன்னு கேட்பாங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்புறம் இது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வாங்குது. அதுதான் இன்ஃபர்மேஷனுங்கிறது டேட்டா. டேட்டா வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து டேட்டா வாங்கும் கம்ப்யூட்டர்? இன்புட் டிவைஸ் மூலயமா வாங்கிட்டு அவுட்புட் டிவைஸ் வழியாக அவுட்புட்டை கொடுக்கும். இது எப்படி இந்த இன்புட்டுக்கு இப்படி தான் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னாக்க ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் OS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு மானிட்டர்லேயோ இல்லை பிரிண்ட் அவுட் வழியாகவோ நமக்கு கொடுக்கும் கம்ப்யூட்டர். இதுதான் இந்த டெஃபினேஷன். 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா போதும். ஷார்ட்டாக எழுதினேன். இது நம்மகிட்ட என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ்னு ஃபர்ஸ்ட் லைனில் போட்டுருவீங்க. அது என்ன பண்ணுறதுனாக்க இன்புட்டை யூசர்கிட்டேருந்து வாங்குது, அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. எதை பேஸ் பண்ணி அது இன்புட்டாக அவுட்புட்டாக மாற்றுது அப்படின்னாக்க ஏற்கனவே கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. இந்த டீட்டெயிலை மட்டும் உங்களோட ஓன் இங்கிலீஷில் எழுதினா போதும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்காது. கண்டிப்பாக COA கொஸ்டின் தமிழில் இருக்காது, கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறதுனால நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். ரொம்ப பெருசாலாம் எழுதணும் அவசியம் இல்லை. 1 மார்க் 2 மார்க்குக்கு நீங்கள் ஜஸ்ட் 1 லைன் 2 லைன் சிம்பிளாக எழுதினா போதும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் போடுவோம். சரிங்களா? இதேமாரி எலக்ட்ரானிக் டிவைஸில் என்னென்ன இருக்குங்கிற டைப்பில் கேட்டோம்னா கூட லேப்டாப் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அதேமாதிரி மொபைலும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஏன்னா இதில் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அதை எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டரில் இந்த ஏசி கரண்ட்டை, வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டை மாற்றக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது. அது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு பார்ட். அந்த பார்ட் என்னன்னாக்க எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாக்க என்னென்ன அப்ரிவேஷன் ஆகும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நார்மலாக வீட்டுக்கு வரக்கூடிய 230 இல்லாட்டி 240, அதாவது 230 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் வரக்கூடிய ஏசி கரண்ட்டை கம்ப்யூட்டருக்கு தேவையான டிசி கரண்ட்டாக 12 வோல்ட்டாகவும் 24 வோல்ட்டாகவும் 5 வோல்ட்டாகவும் பிரித்து கொடுக்கும். சரிங்களா? இது இந்த பிரித்து கொடுக்குற எல்லா வேலையுமே இந்த எஸ்எம்பிஎஸ் தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற
டிவைஸ் பேர் என்னன்னு கூட கேட்பாங்க கொஸ்டின். எஸ்எம்பிஎஸ் ஓகேங்களா, இதுக்கு எஸ்எம்பிஎஸோட அப்ரிவேஷன் பார்க்கணும். எஸ்எம்பிஎஸோட அப்ரிவேஷன் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இதில் இந்த சிஓஏ பொறுத்தளவுக்கு நிறைய அப்ரிவேஷன் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், வேர்டு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்ட அடிக்கடி சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். இதுக்குன்னு மெனக்கிட்டு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுலேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஒரு இன்புட்டை வாங்கிட்டு அது எஜுகேட் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. இதுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க கால்குலேட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். கால்குலேட்டரே வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு 2 நம்பரை வந்து வேல்யூ கொடுக்குறோம், அதை கூட்டணுமா பெருக்கணுமா வகுக்கணுமா கழிக்கணுமான்ட்டு சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். சிம்பிளை யூஸ் பண்ணோன்னே அது அவுட்புட் வருது பார்த்தீங்களா. இப்போ ஒன்றையும் போட்டுனாக்க 2 வேல்யூ கொடுக்குது பார்த்தீங்களா. இதே டேட்டா இந்த ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டரும் பண்ணுது. சரிங்களா, இந்த ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டரும் பண்ணுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் டெஃபினிஷன். இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னாக்க வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்பாங்க, இல்லைன்னா டெஃபினிஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பாங்க, இல்லாட்டி ரைட் அபவுட் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். இதுமாரி நீங்கள் எழுதினா போதும். சரிங்களா, இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அடுத்த டைட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்னு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஆள் கண்டுபிடிச்ச டிவைஸ் கிடையாது, பல பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து முக்கியமாக பார்க்க போனோம்னாக்க சார்லஸ் பாப்பேஜ். இவர் வந்து ஏன் இவரை தான் வந்து கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஏன் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் இதாக இருந்தாலும் சரி, அதில் யூஸ் பண்ணுற ஒரு மாடலை இவர் டெவலப் பண்ணுறாரு. அது மாடலுக்கு பேர் என்னன்னாக்க பிளாக் டயக்ராம். சரிங்களா, பிளாக் டயக்ராம்னு ஒன்றும் இருக்காது. ஒரு இன்புட் டிவைஸு அவுட்புட் டிவைஸு, அந்த இன்புட் டிவைஸையும் அவுட்புட் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கண்ட்ரோல் யூனிட் மிடில். சரிங்களா, இந்த மாடலை தான் யூஸ் பண்ணி ஒரு மெஷினை வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு இந்த சார்லஸ் பாப்பேஜ். சரிங்களா, அந்த பேஸ் பண்ணி தான் இன்னை வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால அவரை வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஏன் சொல்கிறோம்னா வச்சுக்கோங்க, சார்லஸ் பாப்பேஜ், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே நம்ம ஹார்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் அதிகமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னா யார், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாம் அப்புறமேட்டு பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான இதை ஒன்றி பார்க்கலாம். சரிங்களா, இதில் கம்ப்யூட்டர்னாலே 2 பார்ட் வரும் மேஜராக, ஹார்ட்வேர் ஒன்று சாஃப்ட்வேர் ஒன்று. ரெண்டுமே கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பாக தேவை. ஒன்று இல்லாமல் ஒன்று ரன் ஆகாது. நீ ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கண்ணால் பார்க்கக்கூடியதும் ஃபிசிக்கலாக தொடக்கூடியதும் எல்லாமே வந்து ஹார்ட்வேரில் தான் வரும். சாஃப்ட்வேர்னாக்க கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஒர்க் ஆகும். சரிங்களா, கம்ப்யூட்டருக்குள்ள தான் இருக்கும், அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அடுத்தது இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஜென்ரேஷனில் என்னென்ன காம்பனண்ட்னா அது ஒரு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. டிவைஸ் மாதிரி டேட்டாவை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் காம்பனண்ட்டு. பார்ட் என்னென்ன பார்ட்டில் இம்பார்ட்டண்டான பார்ட்லாம் யூஸ் பண்ணாங்கிறது இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா போதும், அடிக்கடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கேட்பாங்க. யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னாலும் ஒன்று தான், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னாலும் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னாலும் ஒன்று தான். சரிங்களா, டைட்டில் தான் வேறு, ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஆஃபீஸு, கவர்மெண்ட்டு, மிலிட்ரி, எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதை தான் போட்டிருப்பாங்க, வளவளன்னு போட்டிருப்பாங்க. நீ டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் என்னென்ன எழுதியிருக்காங்க ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் உங்களோட ஓன் இங்கிலீஷில் எழுதினா போதும். அப்புறம் அதெல்லாம் தாண்டி இன்னும் அட்வான்டேஜ் என்னென்ன கேட்பாங்கன்னா 2 மார்க் 1 மார்க்கில் உங்களுக்கு யூஸ் ஆகிறது இந்த டேர்ம் ரிலேட்டட் கம்ப்யூட்டர். டேர்ம் ரிலேட்டட் கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குன்னாக்கா ஒரு 25 டேர்ம் இல்லாட்டி 40 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் நிறைய இது இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த ஒரு 17, 18 இல்லாட்டி 20 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த டேர்ம்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கணும். இந்த டேர்மோட அப்ரிவேஷன் என்ன, இது என்ன பண்ணும், இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்குக்கு கை கொடுக்கும், 2 மார்க்குக்கு கை கொடுக்கும். சரிங்களா,
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன போட்டிருக்காங்க, பயாஸ். பயாஸ் ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம், BIOS. இதுக்கோட அப்ரிவேஷன் விளக்கம் என்ன அப்படின்னாக்க பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். அதாவது இந்த பயாஸுங்கிறது கம்ப்யூட்டரில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையானது எல்லாமே இருக்கா, அதாவது இன்புட் வாங்கக்கூடிய கீபோர்டு. நம்ம இன்புட் கம்ப்யூட்டருக்கு எப்படி கொடுப்போம், 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று கீபோர்டு மூலயமா கொடுக்கலாம், இல்லை மவுஸ் மூலயமா கொடுப்போம். இதுதான் கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்புட் டிவைஸ் பேசிக்கா. சரிங்களா? இந்த இன்புட் டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, அதேமாரி அவுட்புட் டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுறது தான் இந்த பயாஸோட வேலை. நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலே உங்களுக்கு இந்த பயாஸுங்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தான் ரன் ஆகும். சரிங்களா? அடுத்தது ASCII கோட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதோட அப்ரிவேஷன் இதில் ஒன்றும் இருக்காது. இதில் என்ன இருக்குன்னாக்கா, நம்ம ஒரு கீயை அழுத்துறோம் அப்படின்னாக்கா அந்த கீக்குள்ள ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒரு டேபிள் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த ASCII டேபிள்னு சொல்லுவாங்க, ASCII கோட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ASCII கோட்னாக்க இப்போ ஏங்கிற ஒரு கீ தான் இருக்கு, அதுலேயும் கேப்சியாவும் இருக்கும், ஸ்மாலியாவும் இருக்கும். சரிங்களா? இது எப்போ ஷிஃப்ட் கேப்சியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, ஒன்று கீபோர்டில் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதம் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம கேப்சியை இன்சர்ட் கொடுக்கலாம் இன்புட்டாக. இப்போ நார்மலாக போடுறப்ப அது வந்து ஸ்மால் ஏவாக தான் எடுத்துக்கும். நீங்கள் கேப்ஸ் லாக்கையும் ஷிஃப்ட்டையும் நீங்கள் எப்போ வந்து ஹோல்ட் பண்ணி இல்லாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அது அந்த கேரக்டர் வந்து கேப்ஸ் லெட்டர்லாம் எடுத்துக்கும். இதுமாரி வேல்யூ மாறுது, ஒரே கீக்கு 2 வேல்யூ மாறுதுங்களா. இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்குது கம்ப்யூட்டர், நீங்கள் நார்மல் ஏ தான் அழுத்துறீங்க, கேப்ஸ் ஏ தான் அழுத்துறீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு இதை வச்சு தான் கண்டுபிடிக்குது. இந்த ASCII கோடில் அதுக்கான வேல்யூஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அழுத்திருக்கிறது ஸ்மால் ஏவும் கேப்சியாவான்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுது. சரிங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரல, ஆகஸ்ட்டில் நடக்கும். ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம ஃபுல்லாகவே நடத்த ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஏரியாவில் டவுட் இருக்கோ ஈஸியாக நம்ம நடத்தி புரிஞ்சுக்கிட்டு படித்தா போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். எல்லா யூனிட்டுமே இப்படி தான் இருக்கும், நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? தேங்க்யூ.